வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதினை தடுக்க அவசரமாக மனு தாக்கல் செய்த கோட்டாபய சற்று முன்னர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயம். ஆடைகளின்றி சித்திரவதை செய்யப்பட்ட சுரேசலே மனைவியின் பரபரப்பு வாக்குமூலம். மகனை அடித்து கொலை செய்த தந்தை வீட்டுக்குள் பலியான ஹேமச்சந்திரன். ஏனையின் வீதியில் அதிகாலையில் கோர விபத்து, இருவர் பலி, ஒருவர் படுகாயம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான ஜோசித ராஜபக்ஷ. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் சொகுசு ஹோட்டல் முற்றுகை, 4 மணி நேரம் சல்லடி போட்டு தேடுதல். தெமட்டகொட ஆயுத களஞ்சிய சாலை மறைந்திருந்த இளம் தம்பதி கைது. நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு தொடர்பாக எதிர் மனுதாரர்களிடமிருந்து தனக்கு இன்னும் எந்த அறிவுறுத்தல்களும் வரவில்லை என்று சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் குறித்து வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இன்று காலை தனக்கு கிடைத்ததாகவும் பிரதிவாதிகளிடமிருந்து இதுவரை எந்த அறிவுறுத்தல்களும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எதிர் மனுதாரர்களிடமிருந்து அறிவுறுத்தல்களை பெறாமல் மனுதாரர் கைது செய்யப்பட மாட்டார் என்று நீதிமன்றத்தினால் உறுதியளிக்க முடியாது என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இதனையடுத்து மனு தொடர்பான நீதிமன்றம் விசாரணையை இன்று பிற்பகல் வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலே தடுப்பு காவலில் இருந்தபோது ஆடைகளின்றி சோதனைக்குட்படுத்தப்பட்டதை குற்ற புலனாய்வுத்துறையினர் ஏற்றுக்கொண்டதாக சுரேசலேவின் மனைவி மனோரி சலே தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது கணவர் சுரேசலே தற்போது வரை உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை எனவும் உண்ணவோ நீரருந்தவோ அவர் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் சுரேசலேவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். சுரேசலேவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைகின்றது. அவரால் அமர்ந்திருக்க முடியவில்லை. ஊசிகளின் மூலமும் சிகிச்சைகள் மூலமும் திரவங்களை செலுத்தியும் வைத்தியர்கள் சுரேசலேவை உயிருடன் வைத்திருக்கின்றார்கள் எனவும் சலேவின் மனைவி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குற்ற புலனாய்வுத்துறையினரால் தாம் அழைக்கப்பட்டதாகவும் இதன்போது கடந்த நாட்களில் சுரேசலேவை ஆடைகளை களைந்து சோதனை செய்ததை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாகவும் சுரேசலேவின் மனைவி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா அம்பேவலியில் வீடொன்றில் மகனை தடியால் அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 30 வயதைச் சேர்ந்த ராஜ்குமார் ஹேமச்சந்திரன் என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். திருமணமான மகன் தனது மனைவியை பிரிந்து தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். மரணமடைந்த மகனுக்கும் சந்தேக நபரான தந்தைக்கும் இடையில் வீட்டில் பணத்தகராறு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்தன்று இரவு தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் சமையலறையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் தந்தை மகனை தடியால் தாக்கியுள்ளார். மகன் சுயநினைவின்றி தரையில் விழுந்ததன் பின்னர் மீண்டும் அவரை தாக்கி படுக்கையறை கட்டிலில் போட்டதாக தந்தையிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான நீதவான் விசாரணையை வெளிமடை நீதவான் மேற்கொண்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட தந்தையிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏனையின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக பூனாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து ஜாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் பூனாவ கல்கண்டேகம பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் நுரைச்சோலை பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். நுரைச்சோலையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற பட்டாரக வாகனம் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் பின்னால் வந்த உரமேற்றிய லொரி அதனுடன் மோதி விபத்துக்குள்ளாகியதுடன் குறித்த லொரியானது தரைத்து நின்ற பட்டா மீது கவிழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூனாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜோசித ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிப்பதற்காக சற்று முன்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்காக முன்னிலையாக உள்ளதால் அவரால் முன்னிலையாக முடியாது என்ற ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகளுக்காக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்ணாகொட நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அழைப்பு கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த வாரம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் கடற்படை தளபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானது என கூறப்படும் கொம்பனி தெரு லீலி வீதியில் அமைந்துள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என பாணந்துறை வலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்து சொகுசு ஹோட்டலில் துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கமைய கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தேடுதல் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பாணத்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகன் ஓலுவல, நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்திக்க வீரசிங்க மற்றும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக 55 போலீஸ் அதிகாரிகள் இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எனினும் துப்பாக்கிகளோ அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவுமோ கண்டெடுக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் முகாமையாளரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேமட்டகுடு பகுதியில் 19 துப்பாக்கிகள், 24 ரவைகள் மற்றும் 1 லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய தம்பதியினராவர். மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த 3ஆம் தேதி தேமட்டகுடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் சந்தேக பெண்ணும் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். மேலும் சந்தேக நபர்களால் குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டியொன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இதன் அடிப்படையில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.